வணக்கம் நண்பர்களே. இந்த நல்ல உணவு தேடி அலைகிற இந்த உலகத்தில் இந்த தள்ளு வண்டியில் இவ்வளவு அஃபோர்டபுளாக ஒரு நல்ல உணவு கொடுக்க முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் அசுத்தங்கள் நிறைஞ்சி நம்மளை சாப்பிட முடியாதபடி நிறைய விஷயங்கள் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோட்டோரத்தில் சாப்பிடவா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப டெம்டேஷனில் இருந்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் நம்ம வழி தெரியாமல் நம்ம சில நேரங்களில் சாப்பிட்டு அவதிப்படுகிற நாள்களும் உண்டு. ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக தள்ளு வண்டியில் அவங்க இவ்வளவு கடமைகளோட பொறுப்புணர்ச்சியோட ரொம்ப பணிவாக அவங்க அவங்களுடைய கடமைகளை செய்யும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் நான் பார்க்குற ஒரு இடம் தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல ஒரு ஒரு பஜாரில், கஜ்ரோல்லா என்ற ஊரில் ஒரு பஜாரில் அருமையான ஒரு சோலே பட்டுரா, பூரி பாஜி, அப்புறம் கச்சோரி, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே ஒரு ஒரு மனிதர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே அவர்கிட்ட வர்றவங்க எல்லாருமே ரொம்ப நிதானமாக உட்கார்ந்து அமைதியாக சாப்பிட்றாங்க. இதுவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு மனுஷனுடைய உணவை தேடி நாடி வர்றவங்க அமைதியாக உட்காந்து அருமையாக அவரிடத்துல ஒரு 2 வார்த்தை விசாரிச்சுட்டு சாப்பிட்றாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கடைகள் வச்சுருக்கிறவங்க ஒரு அன்போட உறவும் வச்சுக்கிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுதுணையாக கூட இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் கஸ்டமர்ஸே இந்த இந்த மாதிரியான ஒரு செல்லர்ஸ்க்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த இந்த பூரி சுடுறவர், இந்த தெருக்கடையை வச்சிருக்கிறவர் ரொம்ப 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 மேன்மையாக பழகக்கூடியவர். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பூரி பார்த்திங்கன்னா சோலே பட்டுரே நம்ம நார்த்தில் ஃபேமஸ்ஸு. சோலே பட்டுரே அப்படின்னா, சோலேங்கிறது கொண்டக்கடலை குருமா, பட்டுரே அப்படிங்கிறது ஒரு நீளமான ஒரு பூரி, பெரிய பூரி. இந்த பூரியை முத நாளே அதுக்குண்டான மாவு தயார் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் மறுநாள் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு நீளமாக ஒரு ஒரு நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் புசு புசுன்னு ஊதி பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரியான பூரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்ட உடனே கையில் அதேமாரி நாக்கில் வச்சோடனே கரைஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பூரி 3 பூரி நீங்கள் சாப்பிட்டாலே ஒரு நல்ல ஒரு ஹெவி ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அந்த பூரியினுடைய எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு பூரி சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு எந்த ஒரு கெடுமே செய்யாது. ஏன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம இந்த இந்த இவர்கிட்ட நான் சாப்பிடும்போது எனக்கு எந்த வித கெடுதலோ நெஞ்சு எரிச்சலோ எதுவுமே ஏற்படுறதில்ல. அதனால தான் தொடர்ச்சியாக போய் நான் அவர்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நன்றி நண்பர்களே. உங்களுக்கும் இந்த தெருக்கடை